நியாயமில்லாத தொகுதி மறுசீரமைப்பால் நாம் அரசியல் அதிகாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாம் தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கவில்லை, நியாயமில்லாத தொகுதி மறுசீரமைப்பை தான் எதிர்க்கிறோம் எனவும் அவர் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். பாஜக உள்நோக்கத்தோடு தொகுதி மறுசீரமைப்பை நிறைவேற்ற நினைக்கிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையில் தெரிவித்துள்ளார். எப்போதுமே மாநிலங்களை ஒடுக்கும் கட்சியாக பாஜக செயல்பட்டு வருகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். கோபால், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கூட்டம் இருக்கிறது என்று இந்த தொகுதி மறுசீரமைப்பு குழு கூட்டத்தின் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது தமிழகத்திற்கான கூட்டம் அல்ல, இது ஒட்டுமொத்தமான நாட்டிற்கான ஒன்றுபட்ட போராட்டத்திற்காக அறைகூவல் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக நம்மளை மாற்றிவிடும் என்றும், தமிழ்நாடு 8 முதல் 12 தொகுதிகளை இழக்கும் அபாயம் என்று இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பாஜக எப்போதுமே மாநிலங்களை ஒடுக்கக்கூடிய கட்சியாக செயல்படுகிறது என்றும், தொகுதி மறுசீரமைப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, நியாயமான, அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொல்லியிருக்கிறார். நியாயமான மறுவரையறை தேவை என்றும், சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக இந்த மறுவரையறை நம்மை மாற்றிவிடும் என்ற பல்வேறு மிக முக்கிய கருத்துக்களை தற்போது இந்த மறுசீரமைப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார். இதற்கு முன்னதாக கனிமொழி எம்பி அனைவரையும் வரவேற்று பேசியிருந்தார். 24 கட்சிகள், முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சொந்த நாட்டில் நாம் அதிகாரமற்றவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவும், நாம் அதே போல இந்த மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும், 1971 நடந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இப்போது இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையும், அதே போல நமது மாநிலங்களுக்கான முக்கிய அந்த பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும், நாம் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் அவர் பேசியிருக்கிறார். அதே போல மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு தந்த பரிசுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பில் 5 முக்கிய பாதிப்புகள் உள்ளதாகவும் அவர் பேசியிருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று முன்னதாக பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் தற்போது நாம் கேட்டு வருகிறோம். மாநிலங்களை ஒடுக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது என்றும், கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2 ஆண்டுகளாக மணிப்பூர் மாநிலம் பற்றி இருக்கிறது, அதை கேட்பதற்கு அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை என்றும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தொகுதிகள் என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, நமது அதிகாரம் என்றும், மாநிலங்களை அதிகாரத்தை பறிக்கக்கூடிய செயலில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும், நமது பண்பாடு, அடையாளம், முன்னேற்றம், சமூக நீதி ஆபத்தை சந்திக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில். அதே போல தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் ஒன்றுபட்ட போராட்டத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறைகூவல் விடுத்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய சாராம்சமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நவீனா. கோபால், அதாவது தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு புறம் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளதாவது, அந்தந்த மாநில முதலமைச்சர்களிடம் அந்தந்த மாநில பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த பிரச்சனைகளை பேச இருக்காங்க, இது குறித்த விவரங்கள்? இல்ல, இதுல நவீனா அவர் நம்ம சொன்னதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகின்ற போது அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள். அதாவது திருவனந்தபுரத்திலிருந்து கேரள முதலமைச்சர் வந்திருக்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து கழிவுகள் நெல்லையில் கொட்டப்படுகின்றன. அதே போல நமக்கு வரவேண்டிய ஆற்று நீர், பெரியாராகட்டும் அல்லது செண்பகவல்லி நதி நீராகட்டும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைய வேண்டும். அதே போல தெலங்கானா மாநிலத்தில் சாதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள், அதை நாம் செய்வோமா என்பது உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நமக்கும் அண்டை மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. உதாரணமாக, இப்ப காவிரி நீர் நமக்கு வருவதில்லை, அதை கர்நாடகா காங்கிரஸ் அரசு அதை நமக்கு விடுவிப்பதில்லை. இதற்கு விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற சூழ்நிலையில் அது குறித்து அவர் பேச வேண்டும். இப்படியெல்லாம் பேசுவார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இந்த பிரச்சனைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கின்ற சூழ்நிலையில் அந்தந்த பிரச்சனைகளை மாநில அரசு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டுமா? இது ஒரு
முக்கியத்துவம் அல்லாத ஒரு பிரச்சனை என்றும் இன்று நடப்பது வெறும் நாடகம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்ட செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதாவது ஓரணியில் திரள்வோம் என்று குறிப்பிடக்கூடிய முதலமைச்சர் இந்தி கூட்டணியினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசியிருக்கிறார். ஆனால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை, அதே போல பெரியார் நீர் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு அண்டை மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்தந்த மாநிலத்திலிருந்து நமக்கு பெற வேண்டிய உரிமைகளை நாம் பெற தவறி விட்டிருக்கிறோம். அது குறித்து முதலமைச்சர் ஏன் பேச மறுக்கிறார்? அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள், தெலங்கானாவில் எடுத்திருக்கிறார்கள். அதை இவர்கள் சென்று அங்கு அழைத்து வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகளையும் தெலங்கானா முதலமைச்சரையும் அழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அங்கு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் செய்வார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதே போல பல மாநிலங்கள், பாஜக ஆளாத பல மாநிலங்கள் இந்த மும்மொழி கொள்கையையும் தேசிய கல்வி NEP என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அதை ஏற்றுக்கொள்வார்களா தமிழக அரசு? ஆக இது போன்ற பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகளை நாம் அழைக்கின்ற போது அந்த நமது மாநிலத்திற்கான முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்தந்த மாநிலங்களில் பேச வேண்டிய சூழல் இருக்குமா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளையும் செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எழுப்பியிருந்தார். ஆனால் இன்று நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் 28 கட்சிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தமிழக அரசின் சார்பில். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு குழு கூட்டம் என்பதுதான் இதனுடைய கருப்பொருளாக இருக்கிறது. இது குறித்துதான் இங்கு அவர்கள் விவாதிப்பார் என்பது நமக்கு நிச்சயமாக தெரிந்த ஒரு விஷயம்தான். இதுக்கு மொத்தமாக ஒரு வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என்பதும் இதற்கான மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம், மாநிலங்களுக்கான அதிகாரம், நமது பண்பாடு, கலாச்சாரம், மொழி உள்ளிட்ட அவற்றின் மீதான தாக்குதலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, அதற்கு ஒரு வல்லுநர் குழு அமைக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக நம்மை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை சாராம்சங்களாக இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருப்பதுதான் நாம் கவனிக்கத்தக்க வேண்டியதாக இருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கோபால்.